எடுத்துக்காட்டு 3.47 வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்புக்கு ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க தான் நம்ம கொடுத்துருக்கிற கொஷின். விட்டம் சுற்றளவு அந்த அளவு வந்து அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வட்டத்திற்குமான விட்டமும் அதனால் கிடைக்கக்கூடிய சுற்றளவும் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது விட்டம் சுற்றளவு கொடுக்கும்போது நமக்கு கடைசி என்ன கண்டுபிடிக்கணும்னா விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. இதுதான் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். விட்டம் எக்ஸ்எச் எடுத்துக்க சொல்கிறாங்க சென்டிமீட்டரில். விட்டம் 1 சென்டிமீட்டர், விட்டம் 1 சென்டிமீட்டர், விட்டம் 2 சென்டிமீட்டர், விட்டம் 3 சென்டிமீட்டர், விட்டம் 4 சென்டிமீட்டர், விட்டம் 5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி அளவுகளை எக்ஸ்ஹெச்சில் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒய்ஹெச்சில் வந்து சுற்றளவு எடுத்துக்க சொல்கிறாங்க. சுற்றளவு வந்து விட்டம் 1 சென்டிமீட்டர்னா சுற்றளவு 3.1 சென்டிமீட்டர், விட்டம் 2 சென்டிமீட்டர்னா சுற்றளவு 6.2 சென்டிமீட்டர், விட்டம் 3 சென்டிமீட்டர்னா சுற்றளவு 9.3 சென்டிமீட்டர், விட்டம் 4 சென்டிமீட்டர்னா சுற்றளவு 12.4 சென்டிமீட்டர், விட்டம் 5 சென்டிமீட்டர்னா சுற்றளவு 15.5 சென்டிமீட்டர் அப்படின்னு அட்டவணை கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் என்னென்னா விட்டம் 6 சென்டிமீட்டர். விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது இந்த இடத்துல 5க்கு அடுத்து 6 வரும் இல்லையா, அந்த விட்டம் 6 சென்டிமீட்டர் அந்த அளவில் இருக்கும்போது சுற்றளவு என்ன அப்படின்றது தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். அதை தான் நம்ம இப்போ கிராஃபில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கான அளவு திட்டமாக எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகாகும், ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் 1 அலகாகும். நாம் இதுக்கான அளவு திட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம். அளவு திட்டத்தை எடுத்து நாம் வரைபடத்தில் வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸு, இந்த பக்கம் எக்ஸ் டேஷ். எக்ஸ்ஹெச்சில் 1 2 3 4 5 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே போல் ஒய்ஹெச்லேயும் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 1 2 3 4 5 6 தான் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ஹெச்சில் அட்டவணையில் கொடுத்துருக்கிற மாதிரி விட்டத்தை எடுத்து எழுதிக்கிறோம். ஒய்ஹெச்சில் அட்டவணையில் கொடுத்துருக்க மாதிரி சுற்றளவை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். எடுத்து எழுதிட்ட பிறகு அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை நம்ம இதில் இப்போ குறிச்சிக்கலாம். எக்ஸில் 1, எக்ஸ்ஹெச்சில் 1, ஒய்ஹெச்சில் 3.1, 3க்கு அடுத்தது சின்ன கோடில் முதல் கோடு. ஏன்னா 3க்கும் 4க்கும் இடையில் 10 கோடு இருக்கும். அப்போ நமக்கு தேவையான 3க்கு பக்கத்தில் இருக்கிற முதல் கோடு சின்ன கோடு. அப்போ அது 3.1 நம்ம எடுத்துக்கிட்டது 1, 3.1. அடுத்தது 2க்கு 6.2, எக்ஸில் 2, ஒய்யில் 6க்கு அடுத்தது 6க்கும் 7க்கு நடுவில் 10 கோடு இருக்கும். அதில் நமக்கு குறிக்க வேண்டிய 2வது கோடு. அப்போ இது வந்து 6.2. அடுத்து எக்ஸுக்கு நேராக 3, எக்ஸில் 3, ஒய்யில் 9.3, 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கக்கூடிய 3வது கோடு வந்து 9.3 இருக்கும். ஸோ எக்ஸில் 3, ஒய்ஹெச்சில் 9.3 அதை எழுதிக்கிறோம். அடுத்ததாக எக்ஸ்ஹெச்சில் 4, எக்ஸ்ஹெச்சில் 4க்கு நேராக எடுத்துக்கிறோம். அதே போல் ஒய்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா 12.4, 12க்கும் 13க்கும் நடுவில் இருக்கக்கூடிய 10 கோட்டில் 4வது கோடாக எடுத்துக்கிட்டோன்னா அது 12.4. எக்ஸில் 4, எக்ஸ்ஹெச்சில் 4, ஒய்ஹெச்சில் 12.4 அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ்ஹெச்சில் வந்து 5, எக்ஸ்ஹெச்சில் 5 நேராக எடுத்து பார்த்துக்கிறோம். அதே போல் ஒய்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா 15.5, அது வந்து 15க்கும் 16க்கும் நடுவில் இருக்கக்கூடியது 15.5. இப்போது இதை வந்து நாம் எல்லாத்தையுமே குறிச்சிட்டோம். கொடுத்துருக்கிற 5 அளவுகளையும் நம்ம குறிச்சிட்டோம். 1 3.1, 2 6.2, 3 9.3, 4 12.4, 5 15.5 இதெல்லாம் நம்ம குறிச்சிட்டோம். குறிச்சிட்டு குறிக்கப்பட்ட அளவுகளை வந்து நேர்கோடால் நம்ம இணைச்சிடுறோம். குறிச்சிட்டு நம்ம குறிக்கப்பட்ட அளவுகளை வந்து 0, எக்ஸ்ஹெச்சும் ஒய்ஹெச்சும் வெட்டிக்கிற 0லேருந்து நேர்கோட்டு வச்சு நேர்கோடால் நம்ம வந்து இணைச்சிடுறோம். இணைக்கும் போது நமக்கு ஒரு நேர்கோடு கிடைக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸில் 6ன்னு சொல்லும்போது எக்ஸில் 6, அதாவது விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது சுற்றளவு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸில் 6க்கு நேராக நம்ம பார்க்குறோம். எக்ஸில் 6க்கு நேராக எடுத்துக்கிறோம். எக்ஸில் 6க்கு நேராக எடுத்துக்கிட்டு எக்ஸில் 6க்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வரைஞ்சிட்டோன்னா இந்த
எக்ஸில் ஆறுக்கு நேராக வரையப்பட்ட அந்த நேர்கோடும் இந்த புள்ளிகளால் இணைக்கப்பட்ட அந்த நேர்கோடும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிற இடத்துக்கு நேராக இருந்து நம்ம ஒய்ஹெச்சுக்கு ஒரு கோடு போடுறோம். ஒய்ஹெச்சுக்கு ஒரு கோடு போட்டும்போது அது நமக்கு 18க்கும் 19க்கும் நடுவில் 6வது கோடில் வரும். ஸோ இது வந்து நமக்கு எக்ஸில் 6 எடுத்தாச்சு, ஒய்யில் வந்து 18க்கும் 19க்கும் 6வது கோட்டில் வர்றதுனால 18.6 அதுக்கான விடை. ஸோ நமக்கு தேவையான விடை என்னன்னா எக்ஸ்ஹெச்சில் 6 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கும்போது ஒய்ஹெச்சில் நமக்கு அதுக்கான சுற்றளவு என்ன கிடைக்குன்னா 18.6 கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த ஆன்சரை எடுத்து நாம் பக்கத்து பேஜில் அட்டவணைக்கு கீழே 6 சென்டிமீட்டர் என இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு 18.6 சென்டிமீட்டர் நம்ம ஒயிட் ஷீட்டில் எடுத்து ஆன்சரை அட்டவணைக்கு கீழே எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு 18.6 சென்டிமீட்டர் என்பது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா அட்டவணை கொடுத்துருக்காங்க, இந்த அட்டவணையை நல்லா ஒரு டைம் பார்த்துக்குறோம். அதில் விட்டம் இருக்கும் எக்ஸ்ஹெச்சில், ஒய்ஹெச்சில் சுற்றளவு இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு இந்த அட்டவணைக்கு தகுந்த மாதிரி நாம் கிராஃப் போட போகிறோம். கிராஃப் போடும்போது முதல்ல அளவு திட்டம் எழுதிக்கிறோம். எக்ஸ்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகாகவும் ஒய்ஹெச்சில் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகாகவும் எடுத்துகிட்டு இதை பயன்படுத்தி நம்ம கிராஃபில் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சை குறிச்சிக்கலாம். கொடுத்துருக்கிற அளவு திட்டத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ஹெச்சில் ஒய்ஹெச்சில் எக்ஸில் 1 2 3 4ன்னு எழுதிக்கிறோம், ஒய்யில் 1 2 3 4 5ன்னு எழுதிக்கிறோம். அதே எக்ஸில் அட்டவணையில் கொடுத்துருக்கிறது மாதிரி எக்ஸில் விட்டம் அதை எடுத்துக்கிறோம், விட்டம்னு கொடுத்துருப்பாங்க, விட்டம் சென்டிமீட்டரில் அதை எழுதிக்கிறோம். அதே போல் ஒய்யில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு இருக்கும், அதையும் நம்ம சுற்றளவில் எழுதிக்கலாம். இப்போ எழுதிட்ட பிறகு அட்டவணையில் இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒன்றா குறிக்கிறோம். 1 எக்ஸ்ஹெச்சில் 1 ஒய்ஹெச்சில் 3.1, எக்ஸ்ஹெச்சில் 2 ஒய்ஹெச்சில் 6.2, எக்ஸ்ஹெச்சில் 3 ஒய்ஹெச்சில் 9.3, எக்ஸ்ஹெச்சில் 4 ஒய்ஹெச்சில் 12.4, அடுத்து எக்ஸ்ஹெச்சில் 5 ஒய்ஹெச்சில் 15.5. இதை குறிச்சிட்ட பிறகு இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேலால் கோடு போட்டு இணைச்சிடுறோம். ஸ்கேலால் நம்ம இது எல்லாத்தையுமே கோடு போட்டு இணைச்சிட்ட பிறகு நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது இந்த 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது நமக்கு சுற்றளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும்போது 6 சென்டிமீட்டருக்கு நேராக நம்ம பார்க்கும்போது அந்த புள்ளிகளை இணைத்து அந்த கோட்டோடு அது போய் எந்த இடத்துல இந்த 6 சென்டிமீட்டர் என்பது டச் ஆகுதோ அங்கேருந்து நம்ம ஒய்ஹெச்சுக்கு ஒரு கோடு வரைகிறோம். நேர்கோடு வரைஞ்சால் அது 18.6 காமிக்குது. ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னா விட்டம் 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவு வந்து 18.6 சென்டிமீட்டர் என்பதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த வரைபட கணக்கிற்கான வரைபடம் மற்றும் அதற்கான அட்டவணை தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது.